அன்னைக்கிளி, அம்மா அன்னைக்கிளி. நிம்மி, கரண்டர்ல மாவு ஓட்டிருக்கேன், சேத்த தண்ணிய மட்டும் லேசா தொளிச்சுக்க அந்த வாரேன். சரிம்மா. அன்னைக்கிளி. என்ன அண்ணன் சத்த மாதிரி கேக்குது? அண்ணனா வந்திருக்கு. அன்னைக்கிளி. என்னே, இந்த வாரனே. என்னே, வானே, வாங்க மைனி. வரோம் வரோம். என்ன மைனி, இப்படி சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வந்து நிக்கிறியே? என்னே, வானே வந்து உட்காரு வா. மைனி, உட்காருங்க மைனி. ஷோரூம் ஓபன் பண்ண போறோம்ல, அதான் உனக்கு இன்விடேஷன் வைக்கலாமேன்னு வந்திருக்கோம். அப்படியா? பத்திரிக்கை அடிச்சு பெருசா பண்றீங்களா? நல்லது நல்லதுங்க மைனி. ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்ல அன்னைக்கிளி, ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்னதாத்தான் பண்றோம். இருக்கட்டும்னே இருக்கட்டும்னே. கடை வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? என்னைக்கு கடை திறப்பு? ஆடி கடைசி தேதியில வச்சிருக்கோம் அன்னைக்கிளி. கண்டிப்பா நீயும் குடும்பத்தோட வந்துரு. உன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வர முடியும்ல? கூட்டிட்டு வர முடியும்லன்னு என்ன கேள்வி? என் மருமகளுக்கு இல்லாம அப்புறம் கடை திறப்பு விழா நடக்க முடியுமா? அன்னைக்கிளி, மருமகளுக்கு 2 பேரும் கண் மாதிரி வந்திருக்கானே. அதெல்லாம் வருவாளையனே. இருங்க, இந்த தண்ணி எலிட்டு வர சொல்றேன். மீ பிங்கு, இந்த அத்தை மாமா வந்திருக்காங்க, வந்து பாருங்க. அப்படியே வரையில தண்ணி எலிட்டு வாமா. இருக்கட்டும், பரவாயில்ல அன்னைக்கிளி. நாங்க வரும்போது தான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். அப்படியா? சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். செத்தோட உட்காருங்க, மத்தியானம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். இருக்கட்டும், பரவாயில்ல அன்னைக்கிளி. எதுக்கு உனக்கு சிரமா? ஒண்ணுக்கு 2 பேர் வந்திருக்கீங்க, தங்கச்சி வீட்டுக்கு சொல்லாமலா வருவீங்க? சொல்லி இருந்தா நான் ஏதாவது எடுத்து வச்சிருப்பேன்ல. இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னும் நாங்க 10 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குல்ல. போற இடத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? மைனி, 10 வீட்டுக்கு போங்க, 100 வீட்டுக்கு போங்க. ஏன் ஒருத்த வீட்டுக்கு வர்றது மாதிரி இருக்குமா? நான் பிறந்தேன், என் வீட்டுக்கு வரையில ஒரு வாய் சோறு திங்காம நான் அனுப்ப முடியுமா? நான் என்னத்தையாவது எடுத்து செய்யறேன், நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். அன்னைக்கிளி, உனக்கு சிரமம் கொடுக்க விடாதுன்னு தான் சொல்லாம வந்திருக்கோம். அப்புறம் எதுக்கு வேலையை போட்டு இழுத்துக்கிற? என்ன, உனக்கு சமைக்கிறதானே எனக்கு வேலை. அதை காட்டி நான் என்ன வெட்டி முடிக்கிறேன்? இருந்தா எதையாவது போய் உங்க மச்சானை எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ அன்னைக்கிளி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் காலையிலேயே எங்க சித்தப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு அங்க போயிடுவோம். அவங்க இந்நேரம் ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. உன் வீட்டுல சாம்பார் ரசம் சாப்பிட்டுட்டு போனேன்னா அங்க போய் சொன்னேன்னா அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. சௌமியா, என்ன பேசுற நீ? இல்லைங்க, நான் காலையிலேயே சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் இவளுக்கு எதுக்கு தேவையில்லாம சிரமம்னு. கஷ்டம் தானே. அன்னைக்கிளி, நீ இருக்கிறத கொடு. அண்ணன் போகும்போது சாப்பிட்டுட்டு போறேன். எனக்காகலாம் நீ எதுவும் செய்ய வேணாம். என்ன? உனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லாம வந்தேன். அவங்க வீட்டுல சமைச்சு வைப்பாங்கிறதுக்காகலாம் நான் சாப்பிடாம போக கூடாதுன்னு நினைக்கல. உன்னால முடிஞ்சதை வீட்டுல இருக்கிறத கொடு. அண்ணன் போகும்போது சாப்பிட்டுட்டு போறேன். நீ சொன்னதே போதும்னே. இந்த சோறுலாம் வடிச்சிட்டேன். இந்த வெடக்கோழி நம்ம வீட்டுல நிக்குது. அதை செத்த வடத்துல பிச்சு போட்டு குழம்பு வச்சிடுறேன். இருந்து சாப்பிட்டுட்டு போனேன். எம்புட்டு நேரம் ஆயிரும். காலையிலேயே எங்க சித்தப்பா மீன் மார்க்கெட்ல இருந்து தான் பேசினாரு. நண்டு, மீன், இறால் எல்லாம் ஏதாவது விதவிதமா செஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சது வீணாக கூடாதுன்னா நீ அங்க போய் சாப்பிடு. நான் என் தங்கச்சி வீட்டுல சாப்பிடுறேன். அம்மா தண்ணி. நீ செம்பே இல்லையா வீட்டுல? கிளாஸ்ல அள்ளிட்டு வர. நான் உனக்குன்னு நினைச்சேம்மா. சத்தம் போடுறத காதுல வாங்கினேன். அத்தை மாமா வந்திருக்காங்க, வாங்க வணக்கம்னு சொல்லு. வாங்க மாமா. வாங்க அத்தை. அங்க வாங்க வாங்க. எங்க சின்ன மருமகளை காண? அவளுக்கு ஆன்லைன்ல ஏதோ கிளாஸ் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கா மாமா. ஓ, படிக்கிறாளா? சரி, படிக்கட்டும். அம்மா, உனக்கு ரிசல்ட் என்னாச்சு? நிமி, நீட் ரிசல்ட் வந்துருச்சா? அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. பாரு, இந்த கடை சொல்லியா அலைஞ்சதுனால அதை மறந்துட்டேன். இதெல்லாம் போன வாரமே ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க தான் போன் அடிச்சு கேட்கல. 140வது இடத்துல பாஸ் பண்ணிருக்காளாம். ஒரேதான் எல்லாரும் போன் அடிச்சு நியூஸ் பெட்டியில இல்லாமல போடுறோம்னு பேட்டி எடுத்தாங்க. அப்ப நீ அதுல எல்லாம் பார்க்கல? 140வது இடத்துல பாஸ் பண்ணிருக்காளா? ஆமா மைனி, உங்களை மறுத்து அவங்க அப்பாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்தாங்க தண்ணியை குடிங்க. அப்ப நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்க்கலையோ? இல்லையம்மா அன்னைக்கிளி, இந்த கடை வேலையை அங்கிட்டுன்னு தெரிஞ்சதுனால இதை கண்டுக்காம இருந்திருப்பனோ என்னமோ. வாழ்த்துக்கள் நிம்மி. இதே மாதிரி சீக்கிரமே நல்ல ஒரு டாக்டர் ஆகி நீ ஆசைப்பட்டது மாதிரி ஊருக்கு தொண்டுலியம் பண்ணனு. கண்டிப்பா செய்வேன் மாமா. இப்பெல்லாம் டாக்டருக்கு படிக்கிறது அவ்வளவு ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் தெரியல. எங்கிட்ட பார்த்தாலும் டாக்டர் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்காங்க. தெருவுக்கு 4-5 டாக்டருங்க உட்காந்துக்கிட்டு பேஷண்ட் இல்லாம காத்து வீசிட்டு இருக்காங்க. சௌமியா, முதல்ல அவ பாஸ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லு, அதுக்கப்புறம் மத்தத பேசு. இல்லைங்க, ஒரு காலத்துல இன்ஜினியர் எல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, இன்ஜினியருக்கு வேலையே இல்லாம அவன் வெட்டியே சுத்திட்டு இருக்கான். அதே மாதிரி தான் இப்போ டாக்டரும் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு தான் இதுவும் தெருவுக்கு 4 டாக்டர் 5 டாக்டர் வரவும் எனக்கு பேஷண்ட்டை பாக்குறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னவங்க பேஷண்ட்டே வரமாட்டேங்கிறாங்க. வீடு தேடி போயாவது பார்க்கலாங்கிற நிலைமை வந்துடும். அந்த அளவுக்கு டாக்டர் சீப் ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன்.
அத்தை, நல்லா படிச்சு நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணி நல்லா சர்வீஸ் பண்றவங்களுக்கு என்னைக்குமே நல்ல பேர் உண்டு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா சௌமியா? நீனும் நானும் படிச்சவங்க தான். நம்ம என்ன இன்ஜினியரும் டாக்டரும் ஆயிட்டோம். எதையாவது பேசணுமேலாம் பேசக்கூடாது. இல்லைங்க, அன்னைக்கிளி வீட்டுக்குள்ளே இருக்கா, நாட்டு நிலவரம் தெரியாது. அதான் சரி அவ தெரிஞ்சுக்கட்டுமேங்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா டாக்டர் டாக்டர்னு ரொம்ப பெருமைப்பட்டுறக்கூடாதுல்ல. இல்லை மைனி, அது அத்தை, அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. நீட்டில் 140வது இடத்துல வந்ததே பெரிய விஷயம். இதுவே நல்ல மார்க் தானே சொல்லி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஊராளுங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு விஷ் பண்ணாங்க அத்தை. நியூஸ்ல எல்லாம் கூட வந்து எல்லா சேனல்லையும் பேட்டி எடுத்தாங்க. இது எனக்கு ஓகே தான். நான் கண்டிப்பாக நல்லா சர்வீஸ் பண்ணி நான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் எடுத்து இந்த ஊருக்காக நான் இலவச மருத்துவம் கண்டிப்பாக கொடுப்பேன். திமிரு பிடிச்சது பெரிய இந்த இதில் பாஸ் பண்ணிருச்சான். எப்படி பேசுதுன்னு பாரு. இப்பவே இவளுகளை கையில் பிடிக்க முடியல. டாக்டர் ஆயிட்டா யாரையும் மதிக்க மாட்டாளுங்க போல் இருக்கே. என்னே பாப்பாட்ட பேசிக்கிட்டது, நான் போய் கோழி அடிக்க சொல்லிட்டு வரேன். அவ கொல்ல பக்கம் தான் நிக்கிறாங்க. சரிம்மா அன்னைக்கிளி, அடிக்க சொல்லு. இம்மி, பிரிச்சுக்குள்ள பழச்சூஸ் இருந்துச்சுல்ல, அதை எடுத்து அத்தைக்கும் மாமாக்கும் கொடு. நான் போய் வெங்காயம் தக்காளின்னு இருக்கிறேன். அப்பாவை கோழி அடிக்க சொல்லுவோம். குழம்பு வச்சு மாமா அத்தையெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டேன். சரிம்மா. அத்தை மாமா இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிடா எடுத்துட்டு வா. ஏங்க, உங்க தங்கச்சிக்கு பந்தாவை பாத்தீங்களா? அது என்ன பந்தா பண்ணுச்சு? மக மார்க் வாங்கினதை சொல்லுச்சு. இதுல என்ன இருக்கு? நம்மளும் தான் 1 கோடி ரூபாய் போட்டு அவ்வளோ பெரிய ஷோரூம் வாங்கியிருக்கோம். நம்ம என்ன இந்த மாதிரியா பந்தா கட்டிக்கிட்டு தெரியுறோம்? யதார்த்தமா தானே இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கோம். ஆனா அவ முகத்துல எவ்வளோ ஒரு கர்வம் தெரியுது பாருங்களேன். அடேங்கப்பா, படிப்புக்கே இப்படின்னா 4 பணம் சேர்ந்துட்டா உங்க தங்கச்சி உங்களையே மதிக்க மாட்டாங்க. ஏதாவது பேசணுமே பேசாத சௌமியா. பணத்து மேல ஆசை இருக்கிறவளா இருந்தா எங்க வீட்டுல எனக்கு பங்கு கொடுன்னு கேட்டிருக்க மாட்டா. அடேங்கப்பா, ஆனா உன வேணான்னு சொல்லிட்டான்னு இதையே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களே. பெரிய தியாகி தாங்க உங்க தங்கச்சி. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இந்த பசுக்காரன் பாடு பெரிய வாடால இருக்கு. படம் விட்டு வர்றவங்களுக்கா நேரம் பார்த்து பசு விட்டா மற்றவங்களை இந்த கிழவி எட்டையெல்லாம் எத்தனை மணிக்கு ஏறி எத்தனை மணிக்கு வீடு போய் சேர்ந்து சோறாக்குறது? ஏன் மொட்டைக்காரக்கா ஆறுது பார்வதி எனக்கா இருக்கு எட்டியில என்னவோ மயமுட்டு ஆட்டோல சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வர்றவ இப்படி நடந்து வரிய என்ன சங்கதி? அந்த பையதான் காலையே யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறோம்ட்டு போனியாங்க. இன்னமும் ஆளை காண. என் மச்சா மக புள்ள பத்திருக்கால, அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோமேனு பிள்ளைய பார்த்துட்டு துணி எடுத்து போட்டுட்டு வரேன். உன் மச்சா மக அந்த கமலேசரியாடி? ஆமா கமகக்குடியில வாக்கப்பட்ட கமலேசரி இருக்கால, அவ புள்ள பத்திருந்தா. சரிதான், போய் புள்ளைய பார்த்துட்டு துணி எடுத்து போட்டுட்டு வருவான். அப்பத்தானே நாளைக்கு சொந்த வந்தோம்னு நம்மளை தேடி வருவாளுக. அதோட தான் போய் பார்த்துட்டு வரேன். அது சரிதான், மச்சா மண்டாட்டிய குழந்தை மண்டாட்டிய அப்படித்தான் இருந்துக்கறணும். ஒரு நேரம் அடிச்சாலும் பிடிச்சாலும் சொந்தம் சொருத்தானே நாளைக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிற்கும். எந்த ஆஸ்பத்திரியில புள்ள பெற்றிருக்கா என்ன உள்ள? அரவிந்த் ஆஸ்பத்திரியில ஆம்பளை புள்ள பெற்றிருக்கா. நல்லபடியா இருக்கட்டும். புள்ள இல்லாத கொடுமை பெருங்கொடுமையில அதையும் தானே நாங்க 10 வருஷமா அனுபவிச்சோம். நல்லா சொன்ன மொட்டைக்காரக்கா. உன் பேரனுக்கு இப்போ 1 வயசு இருக்காது. பிறந்த நாளெல்லாம் கொண்டாடலையா? ஆமாடி பார்வதி, அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு தவம் இருந்து பெத்த உள்ள. அதுக்கு பார்க்கணும் பண்ணணும்ல. நம்ம காலம் தெம்பு இருக்கிற வரைக்கும் என்னத்தையாவது செய்வான். இப்போத்தான் பிறந்த நாளுக்கு நல்ல விசேஷமா கொண்டாடுறாங்க, நம்மளும் கொண்டாடுவோம். ஆமா, இந்த அப்பத்தா இருக்கையிலேயே எங்களுக்கு போட்டா எடுத்து கொண்டாடிச்சு. என் பிறந்த நாளுக்கு ஊருக்கே விருந்து வச்சுச்சுன்னு நாளைக்கு என் பேரன் மறந்து சொல்லுவேனா இல்லையா? நல்லா பின்ன அப்புறம் சொல்லத்தானே வேணும். அப்பத்தா வெறுமையா ஆறு சொல்லுவா, அவன் தானே சொல்லணும். அப்படித்தான் என் மையன் பாவாடைக்கும் காலகாலத்துல ஒரு புள்ள பிறந்தா தேவலைன்னு இருக்கேன். பாப்போம், அவனுக்கு ஆண்டவன் சீக்கிரம் அள்ளி போடட்டும். ஆடிக்கு தள்ளி வச்சிருக்கியா நம்பியே? உன் மருமக்காரி ஊருக்கு போயிட்டாளா? அதெல்லாம் ஆடி பிறக்க முன்னா வாத்தாளுக்கு போன் அடிச்சு பிறந்தவன வந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டேன்ல. அதை யாரு நாளைக்கு அள்ளி கட்டுறது? சித்திரையில உள்ள பிறந்தா அவளுக்கு ஆகாது இவளுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவ ஆத்தால வந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். அவளை வந்து கூட்டிட்டு போயிட்டா. என்னத்தை கூட்டிட்டு போய் என்ன செய்ய? இப்ப உள்ள பயக்காடுக எங்க கேக்குதுக? நம்ம இங்கிட்டு விரட்டி விட்டோம்னா அங்கிட்டு போய் பொண்ணை பார்த்துட்டு அங்கிட்டே தங்கி இருந்துட்டு வராங்க. இதுல என்னத்தை பிரிச்சு வச்சு என்ன செய்யவோ? ஏக்கோ, என் பிள்ளைய அப்படிலாம் சொல்லாத. என் பாவாடை நான் கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டேன். எங்க அம்மா சொன்ன வாக்கே வேத வாக்கு, எங்க அம்மாதே எனக்கு பெரும் வாக்குன்னு நான் என்ன சொல்றேன்னு அதைத்தானே கேட்பேன். அது சரி, ஆம்பளை பிள்ளைய பெத்தா பார்வதிய மாதிரி பெக்கணும். சொல்லு வார்த்தையை கேட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி கால சுத்தி வர்றேன் ஆத்தாகால. நான் பெத்தவன் என்ன அப்படியா இருக்கேன்? பொண்டாட்டி வச்சு தானே கேட்குறாங்க.
நானும் அப்படித்தாக்கா பயந்தேன். என் புள்ள தெரியாம அப்படி கூட்டிட்டு ஓடியாந்துட்டானே, நாளைக்கு என்னமோ ஏதோன்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். ஆனா என் புள்ள அப்படி இல்லை. அப்ப இருந்ததை விட இப்பத்தே என்னைய பார்த்தது மாதிரி இருக்கேன். நான் கிழிச்ச ஓட்ட தாண்டறது இல்ல. இங்க போகாதடான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இங்க போக மாட்டேமான்னு சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு பொட்டி பம்பகா அடங்கி இருப்பேன். நான் பெத்த மையன். ஏண்டி பார்வதி, அந்த ஜெகன் தியேட்டர்ல இருந்து வெளியே வர்றது நம்ம பாவாடை மாதிரி இல்ல பாரு. தியேட்டர்ல இருந்து வர்றானா? அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போனேன். நல்லா பாருடி பார்வதி, பக்கத்துல உன் மருமக அருக்காணி கூட இருக்கல்ல, அவ உன் மருமக தானே இல்ல வேற யாருமா? அருக்கு தலைவன் தலைவி எப்படி இருந்துச்சு? படம் வேற லெவல் மாசா இருந்துச்சுங்க அத்தான். என்னடி பார்வதி, அது பாவாடை தானே? ஆமாக்கோ, அந்த பையதான் வரேன். ஏண்டி பார்வதி, என் மையன் நான் கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டேன்னு சொல்லி வாய மூடல, என்ன இப்படி சோடி ஓட்ட நடந்து வரேன்? அந்த பயல நான் வீட்ல போய் வச்சுக்கிறேன். அருக்கு ஐஸ்கிரீம் பாப்கார்ன்லாம் நல்லா சாப்பிட்டில்ல? அத்தான், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதெல்லாம் பெருசா தெரியல, அது உங்க கூட உட்காந்து சாப்பிடும் போதுதான் சில்லுன்னு இருந்துச்சு. ஆமா, இப்படி குளிர குளிர பேசுறதெல்லாம் உங்க அம்மா வீட்ல வந்து பேசு. நம்ம வீட்ல பேசி இருந்தா ஜாலியா இருந்திருக்கும். நம்மளும் ஜாலி பண்ணிருக்கலாம். கவலைப்படாதீங்க அத்தான், ஆடி மாசம் மட்டும் தானே, அடுத்த மாசம் தான் நான் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன்ல. ஏன் இருக்கு, நான் வேணும்னா இன்னைக்கு நைட்டும் உங்க வீட்ல வந்து தங்கிக்கிட்டா உங்க அம்மா கிட்ட கேக்குறியா? ஐயோ அத்தான், அதெல்லாம் தப்பு, நீங்க வரக்கூடாது. அந்த காலத்து ஓல்டு லேடிஸ் எல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஏதோ நம்பிட்டு கிடக்குங்க. ஆனா இந்த காலத்து இளம் ஜோடிகள் நம்ம அதெல்லாம் நம்பிட்டு பிரிஞ்சிருக்கணுமா? அருக்கு, உங்க அம்மா தானே சொல்லிருக்காங்க அத்தான். எங்க அம்மா ஒரு லூஸ் இருக்கு, அதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஊர்ல எவ்வளவு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், உடனே அதையே அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்ப கூட நான் அது கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அது கோடு போட்டுச்சுன்னா நான் ரோடே போடுவேன்னு எங்க அம்மாக்கு தெரியாதுல்ல. சரி அதெல்லாம் விடு, வீட்டுக்கு தான் வர சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுட்டு போமா, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாயின்னு ஊட்டிக்கிட்டே சாப்பிடலாம்ல. அப்படின்னா எனக்கு பரோட்டா சால்னா வாங்கி தரீங்களா? இந்த படம் பார்த்ததுல இருந்து எனக்கு பரோட்டா சால்னா சாப்பிடணும் போல ஆசையா இருக்காத்தான். ஐயோ செல்லம், இந்த அத்தா நினைச்சேன் என் அருக்கு நீ சொல்லிட்ட. அரமனையில குறிஞ்சி ஹோட்டல்ல பரோட்டாவும் சால்னாவும் அடி தூளா இருக்கும். அங்க போய் பரோட்டாவை பிச்சு போடுறோம், சால்னாவை குளிர குளிர ஊத்தணும், அதை விட்டு குழப்பி அடிச்சு உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாயின்னு ஊட்டி ஊட்டி சாப்பிடுறோம். சரியா போமா? சரிங்க அத்தான். அடி நெஞ்சுக்குள்ள சைலர் ஓடுதடி, நான் சின்ன பொண்ணு கொஞ்சம் பார்த்து பிடி. யார் முன்னாடியே தலை நிமித்தி கௌரவமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அவளுங்க முன்னாடியே அசிங்கப்பட்டு தலை குனிய வச்சுட்டால இந்த லைலா. குஞ்சாயி குஞ்சாயி பேசாத லைலா, எல்லாம் ஒன்னாலதான். பஞ்சாயத்துல நான் அத்தனை பேருக்கு முன்னாடி, அதுவும் அந்த நாய் 4 பேருங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டியே. நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் குஞ்சாயி, தெரியாமலா இருக்கேன். தெரிஞ்சிருந்தும் எனக்காக நீ அவனுக்குள்ள சப்போர்ட் பண்ணி அந்த ஆள் கிட்ட பேசாம அவளுங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்ற? ஆமா குஞ்சாயி, அவளுக கிட்ட மன்னிப்பு கேட்காம இந்த ஊர்ல இருக்க முடியாதுடி. ஓஹோ, என்ன விஜா அவளுங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ நினைக்கிறது மாதிரி இல்லடி. அவளுக கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ஊரே அவளுக கையில தாண்டி இருக்கு. அவளுக தான் அவளுக கண்ட்ரோல்ல வச்சிருக்காளுக. என் புருஷன் வயசானவரா இருந்தாலும் மண்டையில முடி இல்லைனாலும் அவனை நான் கல்யாணம் பண்றதுக்கு ஒரே காரணம் தான். அவர்கிட்ட பணம் இருந்தது, அவர்கிட்ட வசதி இருந்தது. அவரை கல்யாணம் பண்ணா நான் ஒரு ஆடம்பர நல்ல வசதியான வாழ்க்கையை வாழலாம்ங்கிறதுனால மட்டும் இல்ல, இந்த நாய்ங்க முன்னாடி நான் யாருங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவும் தான். ஆனா அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாளுங்களே. டென்ஷன் ஆகாதடி குஞ்சாயி, அவளுக கிட்ட மன்னிப்பு கேட்டோங்கிறத மட்டும் நினைச்சு ஏன் வருத்தப்படுற? அவளுக குடிய கெடுத்துட்டோன்னு நினைச்சு சந்தோஷப்படலாம்ல. என்னடி சொல்ற? ஆமாடி குஞ்சாயி, நான் கூட யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயத்த நீ செயல்ல செஞ்சு காட்டியிருக்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். புரியல. அவளுக்கு அந்த பட்டிக்காட்டுல இட்லி கடை போட்டு பெரிய ஆளா ஆக மாட்டாளுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனாலும் நானும் எங்க அம்மாவும் சும்மா இருக்கல குஞ்சாயி.
எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கிளிக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டது. அத்துமீறியும் அவளுக்கு கடை திறக்கணும்னு போகும்போது நாங்கள் மாவாட்டை விடாமல் ஃபீஸ் கேரியரை பிடுங்கி விட்டது. ஊரையே அன்னைக்கு ராத்திரி முழுக்க இருட்டுக்குள்ளே போட்டது. நெடுவாளி மாமியாருக்கும் சண்டையை ஏற்படுத்தி விட்டது. மொட்டைக்கார கிழவிக்கிட்ட மூட்டி விட்டது, குப்பம்மாத்தா கிட்ட கோழி மூட்டி விட்டதுன்னு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தோம் தெரியுமா? அத்தனையும் மீறி அவளுக்கு இட்லி கடை போட்டு நாங்கள் சாதிப்போம், நாங்கள் பெரிய தொழிலதிபர் ஆவோம்னு பீத்திக்கிட்டு அந்த கடையை ஆரம்பிச்சாளுங்க. ஆனா நீ எங்களால பண்ண முடியாத எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஒத்த செக்குல முடிச்சிட்ட பத்தியா? காசை கொடுத்து அந்த இடத்த வாங்கி அவளுக்கு கடையை தூக்க வச்சுட்டல. அது எவ்வளவு பெரிய சாதனை குஞ்சாயி, அதான் நினைக்க மாட்டேங்கிறியே. ஓஹோ, அப்ப நீனும் அவளுங்கள பழி வாங்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லு. பண்ணி என்ன பிரயோஜனம்? செவத்தில் அடிச்ச பந்து மாதிரி அந்த பந்து எனக்கே திருப்பி வந்து விழுகும். நான் தான் மொக்க வாங்குவேன். ஆனா அவளுக அடி மேல அடி எடுத்து வச்சு மாடி மேல மாடி கட்டி அவளுக தாண்டி நல்லா இருந்தாளுங்க. ஆனா நான் அவளுகளை பார்த்து பார்த்து வீங்கி போய் இப்படியே தான் கிடந்தேன். ஆனா நீ அப்படி இல்லைல்ல, உடனே அவளுகளை காலி பண்ண வச்சு ரோட்ல நிக்க வச்சுட்டல. மன்னிப்பு கேட்டது என்னால ஏற்றுக்க முடியல. அவளுங்க முன்னாடி தலையை தொங்க போட்டுக்கிட்டு 4 பேர் இருக்கிற இடத்துல, அதுவும் பஞ்சாயத்துல, நோ, என்னால இதை மறக்கவே முடியாது. மறக்க கூடாதுடி குஞ்சாயி. அவளுக பண்ணின ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மறக்காம மனசுக்குள்ள போட்டு அதை கொழுந்து விட்டு எரிய வச்சாதான் அவளுகளை அடுத்து என்ன அடி அடிக்கலாம், அவளுகளை எந்த வழியில கவுக்கலான்னு நம்ம யோசிக்க முடியும். லைலா, என்ன சொல்ற? இம்புட்டு நாள் அவளுக்கு 4 பேரு, நான் ஒத்த ஆளு. என்னால அவளுக்கு பக்கத்துல நெருங்க கூட முடியல. எங்க அம்மா என் கூட இருந்தாலும் எந்த நேரம் எங்க அண்ணனுக்கு பால் போடும், அவ மருமகளுக்கு கோல் போடும்னு தெரியாம நெஞ்சில பயத்தை வச்சுக்கிட்டு மாங்குன்னு பக்கு பக்குன்னு தெரிஞ்ச காலமெல்லாம் போக இப்போ உன் கூட நான் நிக்கிறது ஒரு யானை பலம் கொடுத்தது மாதிரி இருக்கு. இந்த பலத்தை நான் விட மாட்டேன் குஞ்சாயி. உன்னை வச்சு அவளுகளை நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன அசிங்கப்படுத்தின அவளுங்கள நானும் சும்மா விடுறதா இல்ல. எனக்கு மன வலிமை இருக்கு, உனக்கு பண வலிமை இருக்கு. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா அவளுங்களை ஈஸியாக தோக்கடிச்சு ரோட்ல நிற்க வச்சிடலாம். அதுக்கான முதல் படிதான் இவளுக்கு இப்போ வந்து நிற்கிறது. ஆனாலும் இவளுக்கு அடங்க மாட்டாளுகடி குஞ்சாயி. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அடுத்த லெவலுக்கு இவளுக்கு போறதுக்கு ஆயத்தமாவாளுக. ஆனா அதையும் தட்டி தூக்கி அவளுகளை தரையில கொண்டு வந்து போட்டு மிதிக்கணும். நான் இந்த ஊருக்கு வந்ததே என்ன வெள்ளக்க மாட்டால அடிச்சு ஓஜ விரட்டின அந்த அன்னைக்கிளிய வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக தான். அதுக்கு நீ என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் எத்தனை லட்சமா இருந்தாலும் நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டி குஞ்சாயி. லைலா, அவளை வாழ விடக்கூடாதுங்கிறது உனக்காக மட்டும் இல்ல, எனக்காகவும் தான். என்ன அசிங்கப்படுத்தின அவளை நான் சத்தியமா நிம்மதியா வாழ விட மாட்டேன். லைலா, லைலா. கொக்கி. ஓகே லைலா, பேபி லஞ்சுக்கு வந்துருப்பாரு. நான் போய் அவரை சாப்பிட வைக்கிறேன். நான் இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டாரு. சரிடி குஞ்சாயி. நீனும் கொக்கியும் சாப்பிட வாங்க, சரியா? நீ போ, நான் வரேன். என்ன சொல்லிட்டு போறா அந்த குசு? இது ஒன்றும் இல்லையா கொக்கி, இவ்வளோ நேரம் ஆச்சே இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறா. ஆமா, காலையில இருந்து உங்க 2 பேரையும் ஆளையே காணா. எங்க போனீங்க? அதுவா, எங்கேயும் போலையே. அவளுக்கு புதுசா தோட்டம் இருக்குல்ல, அதான் அங்க போய் கொஞ்சம் மாம்பழம் எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம். மாந்தோப்புல எல்லாம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படியே. என்கிட்ட எதுவும் மறைக்கலையில. இந்த கொக்கி கிட்ட எந்த ஒரு உள்ள விஷயத்தையும் சொல்லக்கூடாது. திடீர்னு என்ன இவன் பாட்டுக்கு திருவள்ளுவர் வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுறான். அன்னைக்கு ஒரு நாள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அவ கூட சேர்ந்து சரக்கடிச்சதுக்கு நம்மள சுத்தமா குடிகார பட்டம் கட்டிடுவான் போல் இருக்கே. இவன் எந்த நேரத்துல எப்படி இருப்பானோ, நம்ம கரெக்டா இருந்திருக்கணும்பா. லைலா, உன்கிட்ட தான் கேக்குறேன், எதுவும் என்கிட்ட மறைக்கிறியா? சாச்சே, உன்கிட்ட மறைக்க என்னையா இருக்கு மனுஷன்? உனக்கு ஏதாவது நல்ல வேலை போட்டு கொடுக்க சொல்லி அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா நான் அடுத்த மாசத்துல இருந்து வேலை போட்டு கொடுக்கறேன்னு சொன்னான். மாசம் 50-60,000 சம்பளம் தரலாம். அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டை விட்டு கூடிய சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவகிட்ட வேலை பார்த்து காலம் பூரா அடிமையா இருக்க சொல்றியா? என்னால எல்லாம் முடியாது லைலா. அவ வேலையே கொடுத்து மாசம் 1 லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் அந்த வேலைக்கு நான் ஆளு இல்லைன்னு சொல்லிடு. சீக்கிரமா இந்த வீட்டை காலி பண்றோம், எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்றோம். உயிரோட வாழலாம், ஆனா சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. என்ன? ஒன்றும் இல்லையா குக்கி, வயிற்று பசிக்குது, சாப்பிட போலாமா? வா வா. ஷப்பா, இந்த ஆளை வச்சுக்கிட்டு. சரிங்க மச்சான், அன்னைக்கிளியோட சேர்ந்து இந்த பத்திரிக்கையை வாங்கிக்கிறங்க. வயிறு நிறைய சோத்தை போட்டு பேசாம எங்கனையே படுக்க வச்சிருக்கீங்க போல் இருக்கே. இப்ப என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்துட்டு நாளைக்கு போக வேண்டியதானே? இனி சாப்பிடாமலே கிளம்புறாங்க. அதான் சொன்னேன்ல அன்னைக்கிளி, சித்தப்பா வீட்டுல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு. இங்கே சாப்பிட்டுட்டா அங்க போய் சாப்பிட முடியாதுல்ல. விடுமா, அதான் அண்ணன் சாப்பிட்டுட்டேன்ல. சரி இந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து பத்திரிக்கை வாங்கிக்கிறங்க. சந்தோஷம் சந்தோஷம் மச்சான்.
மச்சான் எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். என் மருமகளுக்கு 2 பேரையும் பள்ளிக்கூடம் இருக்கு, கிளாஸ் இருக்குன்னு நீ பாட்டு விட்டுட்டு வந்துடாதீங்க. 2 பேரையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. அதனாலதான் குடும்பத்தோட வந்துடணும்னு சொல்றேன். சரிங்க மச்சான், பாப்பாக்கு லீவு தான், கூட்டிட்டு வந்துருவோம். அண்ணே, நீ முதன்னு ஆரம்பிக்கிற சொந்த தொழில் எந்த குறையும் இல்லாம நல்ல லாபத்தோட செல்வ செழிப்பா இருக்கணும்னே. என் மனசார வாழ்த்துக்களே. உன் ஆசீர்வாதம் இருந்தா அந்த அண்ணன் என்னைக்கு நல்லா இருப்பேன். தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணி அண்ணன் நல்லா இருக்கிறது இந்த வீட்டில் தான் பார்க்குறேன். சரி அன்னைக்கு நாங்கள் இப்போ கிளம்புறோம். அங்கே நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. சரிங்க மைனி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போனடியோட போன் பண்ணுங்க. ஓகே ஓகே. வரேன் மச்சான், போயிட்டு வரேன் நிக்கிலி. பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன்.